ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். அதில் ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி ஃபார் ஜோஸ் டெடிகேஷன் ஒருத்தவங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், சரி, வரலைங்க இன்னும் வராது அதையும் சொல்லணும். அப்புறம் அதுக்கு அந்த ஆடியோ வந்து கடைசியில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து ஆடியோ வந்து ஓவர்லாப் ஆயிடுச்சு. என்னோட கவனக்குறைவு தான், மன்னிக்கவும். அடுத்த தடவை அப்படி மாதிரி நடக்காம சரி பண்ணிக்கிறோம். அடுத்த தடவை இனிமே நடக்காம நைஸ் ஷர்ட்ல கோவா ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கேன். அதே மாதிரி பர்த்டேவும் இல்லைங்க, பர்த்டே பை மாதிரி அந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன்னு அவர் சொன்னார். அது பர்த்டேன்னு எடுத்துக்கிட்டாங்க. போலாங்களா? நிறையா இருக்குது இன்னைக்கு. ஒரு மணி நேரம் இன்னைக்கு பிளாஸ்ட் தான் நினைக்கிறேன். அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. தான் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த வெள்ளை அறிக்கை. எப்படி? வெள்ளை அறிக்கை. ஆமா, அப்படிதான் வந்துச்சு. நகைச்சுவை போஸ்ட் அப்படிதான் போட்டாங்க. இல்ல அது ஓகே. டிஆர்பி ராஜா வந்து எடுத்து காட்டியிருப்பாரு வெள்ளை அறிக்கை. பார்த்தீங்களா, இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு வாரி துண்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி மக்கள் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வெள்ளை அறிக்கை இல்லை, ஆனால் கதை காரி துப்புற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியல. அது பட்டியல் போட்டு அனுப்பலாம். உங்க மேலேயும் கடன் இருக்கு, எப்போ கட்ட போறீங்க? நீங்க எப்ப கட்ட போறீங்களோ அப்பதான். உங்ககிட்ட இருந்து வாங்கி தான் நானும் கட்டணும். பிறக்கிற குழந்தை மேல கூட கடன் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. 1,29,000 ரூபாய், 1,28,000 சம்திங் வருது. 29. ஆமா, 1,29,000 வச்சுக்கோங்க. 1,29,000 ரூபாய் கடன். நாம வாங்கியிருக்க கடன் பிளஸ் அடமானம் வச்சிருக்க நகை பிளஸ் வண்டி இஎம்ஐ இதெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ சில பல லட்சங்களை சமாளிக்கணும் போல இருக்கே. நம்ம வாங்குற 5-10 இருக்கு. இதெல்லாம் தேவைதானா? கிட்டத்தட்ட வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. காலையில் இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கை இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆனோடனே அது நிறைய இருந்துச்சு. ஒரு 3 பிரிவாக பிரித்து ஒரு 6 விஷயமா அதை இது போட்டிருந்தாங்க அப்படின்றது. அதாவது இது முந்தைய கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கோ இல்லை வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு வந்து மக்கள் முன்னாடி எடுத்துரைக்கிறதுக்கோ கிடையாது. இது நிதிநிலை அறிக்கை, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இதில் இவ்வளோ இருக்குங்க, நம்ம நாட்டில் நம்ம ஊருக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த அரசாங்கத்தை ரன் பண்றோம், இப்படிதான் போன கவர்மெண்ட் நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க, இதை வச்சுதான் நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக விடப்படுறதுதான் அறிக்கை. இது 2001 அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, 2006 நடந்திருக்கு, இப்போ 21 இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, இப்போ 26 இவங்க இந்த தாவேக அரசு வந்து பண்ணுது. இது வந்து புதுமையா எதுவும் பண்றதுக்கெல்லாம் கிடையாது. பட் ஆனா வெள்ளை அறிக்கை அப்படின்றது மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன இருக்குன்றது. இது இப்போ கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்க ஓகேன்னுவாங்க. ஆனா இந்த தடவை மக்களுக்கு இந்த ஆட்சி போறதுக்கு முன்னாடியே தெரியும் இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து நமக்கு வந்து கடன் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஆனா அது 10 லட்சம் இல்ல, 13 லட்சம் கோடி ரூபாய் வந்து 18 லட்சம் ரூபாய் வந்து கோடி ரூபாய் வந்து கடன் இருக்கு அப்படின்றது இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து வாயை பொளக்கிற மாதிரி வந்து. அப்போ இந்த டைம்ல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு நம்ம போடும்போது ஒவ்வொருத்தங்க ஒரு நிலைமையில இருக்காங்க. ஒருத்தவங்க முன்னேறி இருக்காங்க, குஜராத் ஒரு மாதிரி முன்னேறி இருக்கு, ஒருத்தவங்க வந்து நடுநிலையா இருக்காங்க, மாடரேட்டா இருக்காங்க, ஒருத்தவங்க இப்பதான் குறைஞ்சிக்கிட்டு வராங்க. நம்ம பார்த்தா அதல பாதாளத்துல வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையில வந்து அப்படி இருக்கு. அடுத்து நம்ம ஆட்க வருவாங்க, எடுத்துக்கிட்டு வருவாங்க, இது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமா, நாங்க எப்படி கொடுத்தோம் தெரியுமா, தெரியுமா, இல்ல இது எங்க என்ன வேலாயுதம் கிடையாது அப்படின்னு ஒரு டீம் எடுத்துக்கிட்டு வரும்னு வச்சுங்க. அது வேற விஷயம், அது வரட்டும். இன்னொரு பக்கம் அது இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டேய் வாங்கடா, அப்படியா, அவ்வளவா இருக்கு, அவ்வளவுதானா தலைவரை, நீங்க அடுத்த தடவை ஆட்சி வந்துருவீங்கன்றதுனால இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வச்சிருந்தோம் அப்படின்னு. என்னடா 13 லட்சம் ரூபாய் கடின்றான், கடன்றான், என்னடா அப்படின்னா 10 தான் சொன்னீங்க. அது கடைசியா தம்பி லைட்டா அது ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி. முக்கியமா இபி தான் நம்மளுக்கு கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. இபி டிபார்ட்மெண்ட் மட்டும் 2,47,1300 கோடி ரூபாய். தப்பு, 2,47,100 1300
2,47,130 இருக்கும். ஆமா 2,47,000 48,000 வச்சுக்கோங்க. 2,48,000 கோடி கடன் இல்ல, அதுக்காக நம்ம வந்து செலவு பண்றோம் அப்படின்றது இருக்கு. அடுத்து போக்குவரத்து துறையில 72,200 கோடி ரூபாய் வந்து நமக்கு வந்து செலவு அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ இந்த தாவேகா அரசு வந்து ரன் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இத்தனை லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு எப்படி இதை ரன் பண்ண போறாங்க அப்படின்றது தான் கடந்த ஆட்சி. அதாவது என்ன இதுன்னா, இது வரைக்குமே நம்ம 60 வருஷத்துலேயே 5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கோம். நம்மளுடைய வருவாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஆட்சி, இந்த 5 வருஷம் ஆட்சியில மட்டும் கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபா அப்படின்றாங்க. 13 லட்சம் கோடி கடன்றாங்க. கிட்டத்தட்ட 5, 3, 8 லட்சம் கோடி வந்து எக்ஸ்ட்ராவா கடனா வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா இப்போ இவங்களுடைய நிதிநிலை ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாமே வரம்புக்குட்பட்டு வாங்கப்பட்டது தான், நம்மளுடைய ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி வாங்கப்பட்டது தான், நம்மளோட நிதிக்கு வரவுக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு நடந்திருக்கு, செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் வரவு நடந்திருக்கு, வரவு ஏற்றனா செலவு பத்தனா, வீட்டுக்கு வீடு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு வி.சேகர் படமா இப்போ எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து இதுதான் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம கிட்டே வந்து உருட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனா இது வந்து குறை சொல்றது கிடையாது, என்ன நடந்தது காட்டினது. இப்ப அவங்க தரப்பு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இது இப்படி நடந்துச்சுங்க, அப்படி நடந்துச்சுங்க, இவங்க வந்து பொய் சொல்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றங்களை மறைக்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு நடத்தக்கூடிய சதி அம்பலப்படுத்திட்டோம் அப்படி இப்படின்னு வந்து வருவாங்க. அது வந்துட்டு போறாங்க. ஆனா இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருக்குன்றத மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுடைய அந்த ஆட்சியுடைய அந்த இது இருக்கு இல்லையா, வருவாய் என்னவா இருந்துச்சு, செலவு என்னவா இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு இவங்கள்ட்ட ஒரு சில இவங்களா இருக்காங்க, பொருளாதார மேதைகள்லாம் இருக்காங்க. அவங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பொருளாதார வல்லுநர்களா இருப்பாங்க. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவுடைய பொருளாதார மேலாளர்களா மாறி, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நீ எது கட்ட போறியா, உன் கடனா அது, உங்க அப்பா அம்மா வாங்கின கடனா அது, உனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் தெரிஞ்சுக்க கூட, நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன கிழிக்க போற, என்ன சாதிக்க போறன்னு எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இல்லாம அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம டென்ஷன். அப்பவே முடிவாகி பிடிச்சி இது எதாவது நடக்க போகுது, அதுக்கான அறிகுறி தான் இதுவா இருக்கு. இப்ப 13 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் இருக்கு. இது அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, சட்டசபையில இது வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்க, 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்களே, நாங்க இந்த அரசை எப்படி நடத்துறது, இப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்களே, நாங்க இதை மீறி நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், 6,000 கோடி ரூபாய் வந்து பயிர் கடனை வந்து தள்ளுபடி பண்றோம், இந்த பக்கம் வந்து 15,000 கோடி ரூபாயில வந்து புதிய மின் துணை நிலையங்கள் வந்து அமைக்கணும் அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைகளை வந்து சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு எதனா ஒரு பதில் சொல்லுவாங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அவங்க மொத்தம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுருச்சு சட்டசபைக்கு முன்னாடியே. சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறதுன்றது காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். இது பெரிய டெப்தான விஷயம். இதுல போனோம்னா இதுவே ஒரு 1.5 மணி நேரம். சாதாரண மக்கள் எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்க? சாதாரண மக்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, 3 பாயிண்ட்ல புரிஞ்சுப்பாங்க. 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, வருஷத்துக்கு 67,000 கோடி ரூபாய் வந்து வட்டி கட்டுறோம், நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலயும் 1,28,000 லட்சம் ரூபாய் வந்து கடன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. சோ இது வரைக்கும் 60 வருஷத்துல இல்லாம இத்தனை லட்சம் ரூபாய் கடன் வந்து கடந்த திமுக அரசு வாங்கி வச்சுட்டு போயிருக்கு. அதை இவங்க எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்றதுதான் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ண போறது. அந்த மேதாவிங்க பேசுவோம்ல, நீயா கட்ட போற, இப்ப அவ்வளவு கடன் இருந்தா நீயா கட்ட போறன்னு கேட்பாங்கல்ல. நீ உழைக்க போற, நீ சம்பாதிக்க போற, நீ இருக்க போற, நீ அந்த கடன் கட்ட போற அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனிநபருக்கு சேர்த்து தானே வந்திருக்கு. பிறக்கிற குழந்தைக்கும் சேர்த்து தானே கடன் வந்து வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. உங்களுடைய திராவிட மாடல் நல்லாட்சியில அந்த திராவிட மாடல் நல்லாட்சியோட லட்சணத்தை தான் அவங்க வந்து இது போட்டு காட்டியிருக்காங்க. அது உங்களுக்கு குறையா சொல்லல, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து நாங்க வந்து என்ன பண்ண போறோம், இதை வச்சு நாங்க வந்து பேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதை எடுத்து என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். இன்னும் அடுத்தது இருக்கு நிறைய அதுல இருக்கு. பட்டியல்லாம் இன்னும் வந்துச்சுன்னா அதுல இருந்து தெரியும் யாரு எவ்வளவு அடிச்சிருக்காங்க. ஆனா இபி டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஓவருங்க. அது தலைவன் அங்கேயும் தலைவன் இறங்கட்டுமே, தலைவன் அங்கேயும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 8 மணி 9 மணி வாக்குல வந்துருவாரா. நான் இருந்த துறையை என்னையவே வந்து தாவேகா அரசு டார்கெட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. நீதான் ராஜா டார்கெட், வேற யாரு டார்கெட்? நீதான் முதல். அப்புறம் நீங்க சொன்னதுதான், நீங்க இந்த 24 மணி நேரத்துல 12 பாலியல் வழக்குகள் வந்து வந்துட்டு இருக்கு. இதை மறைக்கிறதுக்கு தானே இன்னைக்கு நீங்க வந்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணீங்க. சொன்னது யார் தெரியும்ல? அவரு குளத்துருக்காரு. அதை வச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது நீங்க சொல்லக்கூடிய அந்த 12 பாலியல் குற்றங்கள்ல அது காடா போடுறாங்க. அதாவது நியூஸா கூட போட மாட்டாங்க,
ஒரு காடா போட்டு. ஆமா, ஒரு காலத்துல அது ஒரு நியூஸா கூட வந்து இது பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்கன்றதை விட போடவே மாட்டாங்க. அதாவது அது நடக்கும், அது பாட்டுக்கு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இவங்க அதுக்கும் எதுக்கும் நமக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பழைய தலைமுறையிலே வந்து போட்டிருக்காங்க. 15ஆம் தேதி 24 மணி நேரத்துல திருவள்ளூர்ல, பூந்தமல்லியில, மணிமங்கலத்துல, மயிலாப்பூர்ல, அம்பத்தூர்ல, பெரம்பூர்ல, மாங்காட்டுல, போரூர்ல, அண்ணா சாலையில, கோயம்பேட்டுல அப்படின்னு 12 இடத்துல போட்டு ஒவ்வொருத்தருக்கும் 7ஆம் வகுப்பு, 7 வயது, 10 வயது, 12 வயது, 15 to 16 வயது, 16 வயது, 23 வயது, 23 வயது, 38 வயது, இன்னொன்றுக்கு வயசு போடல, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி நாட்டுல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல தாவேக்காக்கு தான் நன்றி. அதுதான், அது இவ்வளவு நாள் கோமால அடுத்து சொல்லுவோம். இல்ல இது வந்து போட்டிருக்கீங்க ஒரு கைத்தட்டல்கள் உங்களுக்கு. ஆனா 5 வருஷமா நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது உங்களால ஒரு டிபேட் கூட வைக்க முடியலையே. எங்களுக்கு நேரம் பத்தல. திராவிட மாடல்களோட சாதனைகளை சொல்லி அந்த நேரம் பத்தல. 24 மணி நேரம் எங்களுக்கு பத்தல. 1 மணி நேரம் கடன் வாங்கி 25 மணி நேரமா நாங்க திராவிட மாடலோட சாதனைகளை நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம். அதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த கார்டு அப்படின்றது. இதை நீங்க அப்பவே போட்டிருந்தா, அப்ப அந்த ஆட்சிக்கு தெரிய வந்திருந்தா, அப்ப எவ்வளவு குற்றங்களை குறைஞ்சிருந்திருக்கலாம். ஒரு மீடியாவா நீங்க ஒழுங்கா செயல்பட்டு இருந்தீங்கன்னா, இது நடக்குதுங்க, இப்படி நடக்குதுங்க, இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கற மாதிரி அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விகளை கேட்டிருந்தீங்கன்னா, கேள்விகளை அடுக்கிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் பார்த்து நீங்க வந்து இதே மாதிரி கார்டு போட்டு விளக்கமா நீங்க கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு தேதியில இத்தனை நடந்திருக்குது, இந்த இடத்துல நடந்திருக்குது, இந்த வயசு அப்படின்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு குற்றங்களை தடுத்திருக்க முடியும். அந்த அமைச்சர்களை கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த அமைச்சர்களை பார்த்து மக்கள் அந்த இது மாதிரி செய்தி போடுறாங்கன்னு அமைச்சர் பயந்துருப்பாங்கல்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த வேலையை பார்க்காம இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்த உடனேயே உங்களுடைய கைகள் அவுத்து விட்டுட்டாங்கன்றதுக்கு நீங்க போடுங்க, தப்பு கிடையாது, நடந்ததை தான் நீங்க போட போறீங்க. ஆனா ஏன் ஒருத்தருக்கு இப்படி இன்னொருத்தருக்கு அப்படி நீங்க நடந்துக்கிறீங்கன்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. நீங்க இன்னைக்கு இத்தனை நியூஸ் போடுற, நீங்க அன்னைக்கு ஒரு இதுல ஒரு 10ல ஒரு 4 எடுத்து பேசியிருந்தீங்கன்னா கூட, போட்டிருந்தீங்கன்னா கூட ஆட்சியாளர்களுக்கு பயம் வந்திருக்கும். எல்லாரும் உங்களை வந்து பாராட்டுறதை விட இது செய்தியா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பேன். இன்னைக்கு கேட்கறாங்கல்ல, இங்கங்க கேட்க முடியுதா? அப்படிதான் டிஜிபி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹைகோர்ட்டும் சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இவங்க எல்லாம் போட்டாங்களா? அவங்களே போடல. அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து இதுக்குமே ஒரு மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் போட்ட வரைக்கும் சந்தோஷம் தான். அதுக்காக போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க என்ன நடக்குதோ அதை பத்தி நீங்க பேசணும் தான். நீங்க நானும் எல்லாருமே பேசணும் தான். ஆனா அது இப்ப நீங்க இப்படி இருக்கிற, நீங்க இப்படியே இருங்க. ஒரு தப்பு நடந்தா அதுக்கான கேள்வியை கரெக்டா கேளுங்க, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு ஆட்சியாளர்கள் வந்தா இப்படியும், இன்னொரு ஆட்சியாளர்கள் வந்தா அப்படியும் வந்து இருக்காதீங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காதீங்கன்றதுதான் நம்மளுடையது. நீங்க என்ன கேட்டீங்க? உத்தமர் தான் சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி நடக்குது, இதுக்கான இதுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவரோட பையன் இவரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து அவரும் வந்து, அப்புறம் அவங்களுடைய அத்தை, ஆமா இவங்க எம்பி, அவங்கள அதான் ஒரு வீட்டுல இருந்து 3 பேரும் பேசுறாங்க. ஏன் ஒருத்தர் பேசினா ஆகாதா? ஒருத்தர் பேசினா சரிப்பட்டு வராதா? இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, அது நாங்க வந்து ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவங்க ஆட்சியில வந்து 3 பேருமே பேச மாட்டாங்க இதை பத்தி. அதாவது என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இது எல்லா காலத்திலயும் நடக்கக்கூடிய விஷயம் தான், நம்ம தொடர்ந்து பேசுறதுதான். இது நடக்கக்கூடாது. இதை வந்து ஆட்சியாளர்கள் புதுசு தான், நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதிகாரிகள் ஒன்றும் புதுசு கிடையாது. அதிகாரிகள் ஒன்றும் இன்னைக்கு தான் வேலைக்கு சேரல. எல்லாரும் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க தான், எல்லாருக்கும் எல்லாமே தெரியல. அவங்களால இதை கட்டுப்படுத்த முடியுமே? அது அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படணும். இந்த குற்றங்கள் நடக்காத வகையில எப்படி தடுக்க முடியுன்றத முன்கூட்டியே யோசிச்சு சில விஷயங்களை பண்ணணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கையை தவிர, இந்த ஆட்சியில நடந்துச்சு போனா இல்ல, எல்லா ஆட்சியிலையும் நடக்குதுதான். போன ஆட்சியில அதிகமா நடந்திருக்குது, அதை இப்ப நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றத நம்ம கோரிக்கை. இது அதாவது மீடியாவோட ஹைப்பும் பயங்கரமா இருக்கு. இல்ல இவரு மணி சார் சொன்னாரு பாத்தீங்களா, நீங்க கரெக்டா மந்த்லி வைஸ் நீங்க டேட்டா, கிரைம் ரேட் வந்து டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா போன ஆட்சியோட இது ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம அப்படி கூட பேச வேணாம். போன ஆட்சியோட டேட்டா எடுத்து டேட்டாவா நீங்க பேசினா அது கம்மியா இருக்கும். பட் ஆனா இவங்க வந்து பூம் பண்ணிக்கிட்டே இதுதான். டேட்டா எடுத்து பேசினா நம்ம வந்து பாத்தியா உன் ஆட்சி இப்படி, இந்த ஆட்சியில் இப்படி, நம்ம டேட்டாவை எடுத்து பேசினா அது சரிப்பட்டு வராது. எப்பவுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது வந்து பாத்தியா கம்பேரிட்டிவ்லி நான் கம்மி தான் அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா
தப்பு நடக்குது, அதை வந்து எல்லாரும் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க, அதை மீடியாவும் வந்து குற்றம் சாட்டுதுன்றது ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணிருக்கணும், 5 வருஷமா நீங்க பண்ணாம விட்டதுனால எவ்வளவு பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கோன்றதுதான் நம்மளுடைய வந்து கேள்வியா இருந்துச்சு. நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து தடுப்பாருன்றதை நம்பலாம். அதே மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கொஞ்சம் தீவிரமா ஆலோசிச்சு இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை ரொம்ப தீவிரமா ஆலோசிப்பாங்கன்னு நம்புவோம். அதுதான் பண்ண முடியும். அதுதான் வந்து அந்த ஒரு ஒர்க்கு தான் பண்ண முடியும். இவங்கள மாதிரி வந்து இந்த காட்டாட்சி எப்போ கவிழ்க்கப்படும் எப்போ அவிழ்க்கப்படும்லாம் வந்து சொல்ல முடியாது. அவங்களும் அதுதானே சொல்றாங்க, நீங்க வந்து சும்மா பேரை மட்டும் மாத்திக்கிறீங்க, நம்ம ஆட்சியில இருந்த அந்த திட்டத்தை அப்படியே ஆட்சியில நடக்காம கொண்டு போய் நீங்க வந்து ஒரு பிரிவை கொண்டு போய் சிங்கப்பெண்ணு நீங்க பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பர் கூட உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்றது கொடுக்கலன்னா இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சலிப்பா பேசியிருக்காங்க. ஓகேங்க, இதெல்லாம் உங்க ஆட்சியில நடக்கும்போது நீங்க இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா, இந்த ஆட்சி என்னன்னு பார்க்காம நீங்க பேசியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசலாம். நீங்க உங்க ஆட்சியில பேசணும், உங்களுக்கு நாங்க எதுக்கு பதில் சொல்லணும்? நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருங்க, உங்க வேலை அது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை, நீங்க வீட்டுக்கு நீங்க வந்து வீட்டுல ஒருத்தர் வந்து பேசினா பரவாயில்ல, வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் வந்து பேசுனீங்கன்னா என்னன்னு பதில் சொல்றது? ஒரே பதில் தான், என்னது சொல்ல முடியாது, போ நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நடந்தது. காலையிலேயே ஒரு சுபமான நாளா ஆரம்பிச்சிச்சு, ஆனா அது இப்படி மாத்திட்டீங்களே. சட்டமன்ற பயிற்சி ஆமா இது வந்து ஆரம்பிச்ச 2 நாள், இன்னைக்கும் நாளைக்கும் இது பண்ணாங்க. ஏன்னா வியாழக்கிழமை 18ஆம் தேதிக்கு தயாராக 18ஆம் தேதிக்கு வந்து போருக்கு தயாராகிறதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க ஒரு குத்து விளக்கு ஏற்ற கொடுத்தனா 5 இதுமே நீங்க முகமே ஏத்துவீங்களா? என்ன ஒரு நார்சிஸ்ட் பிஹேவியர் இது? 5 உங்களை நம்பி ஒரு குத்து விளக்கு ஏத்துன்னு கொடுத்தா 5 3 ஆமா நார்சிஸ்ட் பிஹேவியர். ஆமா சொன்னது நான் இல்லைங்க, தெரியுது. அதிமுக வந்து சொல்லியிருக்கு என்ன ஒரு நார்சிஸ்ட் பிஹேவியர். அதாவது கொடுத்தன புரோட்டோகால் உன்னை ஏத்திட்டு இருந்தாங்க, மத்தவங்க ஏத்துங்கன்னு கொடுக்கணும். 5த்தையும் ஏத்துறீங்க. சரி 5 தான் ஏத்திட்டாரு, முடியாது நாங்க இந்த பயிற்சி முகாம் கலந்துக்க மாட்டோம்னு எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கலாமே. இல்ல சபாநாயகரோ செங்கோட்டையனா வந்து இல்ல இல்லங்க இது தப்புங்க நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சொல்லி கிளம்பி இருக்கலாமே. ஏங்க முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அவர் ஏத்துறாரு, அவர் என்ன அவரும் சரி சரி அவரும் பாவம் பார்த்து எங்க சபாநாயகரை நீங்க ஒண்ணு ஏத்துங்க, ஐயா செங்கோட்டை ஐயா நீங்க ஒண்ணு ஏத்துங்க, சார் தம்பி கொரடா நீ ஒண்ணு ஏத்துப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். அவரு என்ன நினைச்சாரோ 5 ஏத்திட்டு போயிட்டாரு. பாஷா படத்துல தலைவரே 3 தான் ஏத்துனாரு, இவர் என்ன 5 ஏத்துறாரு. தலைவர் 3 ஏத்த வைப்பாரு, தலைவர் ஏத்த மாட்டாரு. தலைவரோட வேலை என்னன்னா இப்படி நின்னுக்கிறது மட்டும்தான், கண் கலங்கி நிக்கிறதோட சரி, மத்ததெல்லாம் அவங்க தான் பாப்பாங்க. அது மாதிரி தலைவர் பார்த்தாரு, என்னத்துக்கு இவங்க எல்லாம் விட்டு நம்மளே இது ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு ஏடிஎம்கே எடுத்துட்டு வந்துச்சு பாத்தீங்களா, உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அது உனக்கு பெருசா தெரியல. இது வரைக்கும் 4 பேர் போயிருக்காங்க, இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு, அதனாலதான் 5 கணக்குதானா. 5 திரி இருந்துச்சா, இன்னையோட சேர்த்து 5ன்றத மறைமுகமா சொல்லியிருக்காரு. இது தெரியாம போயிட்டு இருக்கு, பாவம் என்ன பண்றது. அதுக்கு அப்படின்னா இன்னொன்னு போட்டிருந்தாங்க, அது என்னன்னா கர்நாடகாவுக்கு போனீங்களே தண்ணி கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடிவிங்க ஒரு போஸ்ட் போட்டு செஞ்சுட்டான்டா பங்காளின்னு அதிமுக வந்து அதுக்கு ரிப்ளை ட்வீட். அதான் கரம் கோத்தாச்சே, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, 2 ஐக்கியமாயிரலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு அசிங்கமா ஒருத்தன் கமெண்ட் பண்ணி, கமெண்ட் எல்லாம் இல்ல இதே தான் போட்டு போஸ்ட் பண்ண, அம்மாவை வந்து சட்டசபையில வச்சு மானபங்கம் பண்ணா அவங்கள போய் நீ வந்து பங்காளி நான் வந்து உறவு கொண்டாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா, 2 பேரும் ஒண்ணுதான்றதுக்கு நம்ம இவரு அது என்ன ஒரு ஓட்டுல ஜெயிச்சார்ல, ஆமா திருப்பத்தூரா, அங்க வந்து இப்போதுக்கு வழக்கு போட்டிருக்காரா அந்த இவரு, ஆமா அந்த எம்எல்ஏ, அந்த இவரு எம்எல்ஏன்றனே தோத்தவரு, ஆமா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பார்த்தா செங்கோட்டையனோட அந்த இதை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பக்கம் வந்தா அதே மாதிரி இன்னொரு வழக்கு ஏதோ ஒரு ஊர்ல வந்து இங்க ராயப்பேட்டை தாம்பு இருக்காருல்ல, ஆமா தாம்பு, அவரு 14,000 சொச்சம் ஓட்டுல வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஆமா அது வந்து இது பாருங்கன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. சரி இந்த பக்கம் போய் பார்த்தா திருச்சி கிழக்குல பார்த்தா அங்க ஒரு இது வழக்கு மாதிரிலாம் இல்லைங்க,
அவர் ரிசைன் பண்ணிட்டாரு செகண்ட் லீடிங் தாமுக்கு போட்டது வழக்குங்க. இந்த பக்கம் திருச்சி கிழக்குல அந்த தோத்து போன இருதயராஜ் என்ன சொல்றாரு, அவர் தான் ரிசைன் பண்ணிட்டார்ல, எனக்கு கொடுக்கலாம்ல, இது என்ன கடலை முட்டாயா வரவும் போறவனுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. என்னமோ தௌலத்தா பேசுனீங்க, தௌலத்து கட்சியில இருந்துகிட்டு திருச்சிக்கு வந்து பாரு, நின்னு பார், தொட்டு பார், சீண்டி பாரு. நீங்க உங்களை சீண்டவே இல்ல, இப்ப வந்து எனக்கு கொடுங்களேன், அவருதான் இல்ல என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன சொல்றேன் ஐயா, இடைத்தேர்தல் வருது, நீங்க அங்க இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கணும், உங்களுக்கு தான் அவங்க அவ்வளவு பவுஸ் இருக்குல்ல அப்படின்னு ஜெயிக்க வேண்டியதானே. இல்லன்றதுனாலதானே தோத்து போயிட்டு இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நின்று ஜெயிக்க வேண்டியதானே. ஏங்க அவ்வளவு பெரிய கட்சி, உங்களை நம்பி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க, மாஸ் காட்டுறீங்க நீங்க. உங்களுக்கு தான் தௌலத் அண்ணன் இருக்காரு, தௌலத் அண்ணனோட அப்பா இருக்காங்க, அதோ இப்ப அக்கா வேற வந்திருக்காங்க டெல்லியில இருந்து. தௌலத் அண்ணன் தப்பிச்சிட்டாரு, இல்லன்னா அவரு சிக்கி இருப்பாரு. 8000 ஓட்டு, மத்தவங்க எல்லாம் பரவாயில்ல, 8000 ஓட்டு இல்ல, இவ்வளவு பேர் இருக்காங்க. குடும்பத்துல இருந்தே 3 பேர் வந்து உங்களுக்காக வந்து பேச போறாங்க. அது இல்லாம மீசை எடுக்கிறேன்னு சொன்னவர் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் திருச்சியில உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இருக்காரு. 650 கோடி சொச்ச ரூபாய் ஊழல் வழக்குல இடி போயிருக்குல்ல, அவரா இருக்கட்டும். அப்புறம் அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாருல 397 கோடி ரூபாய் ஊழல் வழக்குல இருக்கக்கூடிய அவரா இருக்கட்டும், இல்ல 2000 கோடி சதுப்பு நீர் ஊழல் வழக்குல இருக்கக்கூடிய அண்ணன் பாபுவா இருக்கட்டும், எல்லாரும் வர போறாங்க. ஏன் பயப்படுறீங்க? நம்ம இது நீதான் பயப்படுறீங்களே அப்படின்னு இந்த இவர் சொல்ற மாதிரி, தனியா சொல்ற மாதிரி பயப்படுறீங்களே. ஏன் இப்ப இடைத்தேர்தல் சொல்லிட்டேன், இடைத்தேர்தல் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணாம என்கிட்ட கொடுத்துருங்க. மக்கள் பணம் வந்து வீணாயிரும், திருப்பி எலெக்ஷன் எல்லாம் வச்சானா அது அந்த ஒரு நல்லெண்ணம் கருதி அவர் வந்து கேட்டிருக்காரு. மக்கள் பணம் வீணாகாது, எப்படி போய் கொடுக்க தான் போறீங்க. உங்க இதுதானே, உங்க தொகுதி தானே, எப்படி நிறைய இருக்கும், எப்படி ஓட்டுக்கு 5000 6000 கொடுப்பாங்க. அப்புறம் என்ன மக்கள் பணம் வேஸ்ட் ஆகுது? மக்களுக்கு திருப்பியும் தான் பணம் வர. 2000 தானே கொடுத்தாங்க போன தடவை. அதுதாங்க, அது தோக்க போறோம் தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை வந்து வீரியமா இருப்பாங்கல்ல, அப்ப உறுதியா வந்து 2000 இருந்து 5000 வரைக்கும் கொடுப்பாங்கல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் இடைத்தேர்தல் வரணும்னு தான் நினைக்கிறாங்க, ஜோ உட்பட. இல்லைங்க, போயிட்டு வர காஸ்ட் அதிகமா இருக்கு. ஆமா, இந்த தடவை வந்து அந்தந்த ஊர்ல வந்து மாவட்டத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்கும்போது எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொடுக்கணுங்க. கொடுத்துருவாங்க, காத்து நிறுங்க. ஆமாங்க, உங்களுக்காக தானே ஓட்டு போடுறதுக்காக நம்ம போறோம். அப்ப நீங்க அதை ஃப்ரீ பண்ணணும்ல, ஒரு தடவை பண்ணலாம். போடதான் போறேன்னு யாருக்கு தெரியும்? நீ அந்த ஊருக்கு மட்டும்தான் சொல்றேன். அதுதான் ஊருக்கு போற ஓட்டு தான் போட போறீங்கன்னு யாருக்கு தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் வேற எதுக்கு லாஜிக்குங்க இது. அன்னைக்கு ஒரு நாள் அதுக்காக தானே போவோம், அதுக்காக விடுமுறை தான் விடுவாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ ஏற்கனவே ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்போ கொடுக்க போறாங்க? ஆண்களுக்கும் ஒரு நாள் கொடுங்களேன், ஒரு நாள் பயலுகளுக்கும் ஒரு நாளும் கிடையாது, ஒரு நாள் கூட கிடையாது. நீங்க திமுக சொல்ற மாதிரி பேசுங்க, அந்த பயலுகள் எடுத்து விட்ட வெளில எடுத்து விட்டதுனால தான் இன்னைக்கு ஓட்டை மாத்தி குத்திருக்காங்க, இனிமேட்டு அவங்களும் உள்ளே கிடக்கட்டும்ன மாதிரி. இல்ல, இந்த இதுல வந்து இந்த இடைத்தேர்தல் ரத்து பண்ணி இப்ப என்ன சொல்ல வரேன்னா, 2 பேரும் ஒரே வேலையை பாக்குறாங்க பாருங்க. நானும் வழக்கு போடுறேன், நீ வழக்கு போடு, இந்த வழக்கு போடு, அந்த வழக்கு போடுன்னு 2 பேரும் கரங்கோத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆட்சியை எப்படியாவது கவுத்துறணும், எப்படியாவது கவுத்துட்டு நம்ம அந்த இடத்துல நீ உட்காந்தினாலும் சரி, நான் உட்காந்தினாலும் சரி, 2 பேரும் யாராவது உட்காரணும், நீ அவன் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. 2 பேரும் பாருங்களா ஒரே மாதிரி லைன்ல போயிட்டு இருக்காங்க. ஏதோ எடப்பாடி அவர்கள் பகிரங்கமா ஏதோ ஒண்ணு பேசியிருந்தாரு, ஏதோ நீங்க வந்து கட்சியை நீ வந்து சீண்டணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்லாம் தெரியாது, கட்சி அப்புறம் நாங்க வந்து வேற மாதிரி வேலைகள் நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அது காட்டமா ஏதோ ஒண்ணு போட்டிருக்காரு. எந்த காட்டத்துல இருந்தாருன்னு தெரியல. வேற மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நாங்க வந்து போறதுக்கு தயாரா இருக்கோம். தெரியுமே நீங்க தான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்கன்னு, திமுக எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியுமே, இப்ப என்ன புதுசா தெரியறதுக்கு இருக்கு? அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் வரதாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், வேற ஒண்ணுல நாங்க போயிருவோம், உன்னை தூக்குறதுக்கு நாங்க எங்க வேணாலும் போவோம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, கை கோர்த்துட்டாங்க. என்னைக்கு வந்து 2 பேரும் ஒன்னா நின்று நம்ம இந்த தேர்தலை அது ஆட்சியை பிடிக்கலான்னு பேசினாங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இது ஒரு மானங்கெட்ட கும்பல் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சி, நீங்க இவ்வளவுதானா, நீங்க வெளி உலகத்துக்கு பேசுனது இவ்வளவுதானா, கேவலம் ஒரு புதுசா ஒருத்தங்க ஆட்சி அமைக்க கூடாதுன்றதுக்காக இப்படி 2 பேரும் சேர்றேன்னு வந்து பேசுறீங்களே. அப்புறம் இது சொன்னீங்களே 2 பேரும் ப்ரோமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமா, அது நடக்குது. ஃபோன் கால்ல. ஆமா, ஃபோன்ல நடக்குது. அதாவது சொந்த கட்சியில இருக்கவங்க வெளியே போனா இவரு கவலைப்படுறது இல்ல, அதுக்கு பதிலா அவரு கவலைப்படுறாரு வீட்டுல உட்காந்துட்டு போன் அடிச்சு. ஆமா, போன் அடிச்சு என்ன பண்றீங்க, இருக்கீங்களா, ஏன் கட்சி விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்படி நினைக்காதீங்க, கட்சியிலே இருங்க,
அப்படியே உங்களுக்கு கட்சி விட்டு போகணும்னு தோணுச்சுன்னா இங்கே வாங்க, அங்க போகாதீங்க. அங்க போகாதீங்க. அங்க போய் நீங்க எப்படி பண்றீங்க, அது தப்பு இல்ல. நம்ம வந்து திராவிட பாரம்பரியம், அண்ணா வழியில வந்திருக்கிறோம், ஒரே கட்சி, இது தாய் கட்சி, அது தந்தை கட்சி, இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, எடப்பாடிக்கே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு, எதுக்கு நீங்க அங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, நம்மளாம் ஒரே கட்சியா இருந்து வீழ்த்துவோம் வாங்கன்னு சொல்லி எடப்பாடிக்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஷேர் ஆட்டோல ஆள் ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா புது கட்சி, அதாவது இன்னமும் விஜய் அவர்களை ஒரு கட்சியாவோ அவர் ஒரு முதலமைச்சராவோ அவங்களால ஏத்துக்க முடியவே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னே அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கு. என்னடா இப்படி நடந்து போச்சு, இது எப்படியாவது ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்காக இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெளியுலகத்துக்கு சொல்லலாம், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம், சீண்ட மாட்டோம், 6 மாதத்துக்கு தொட மாட்டோம், 3 மாதத்துக்கு வந்து பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம்லாம் சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அந்த தீ இருக்குல்ல, எப்படியாவது ஏதாவது பண்ணி இதை கவுத்தணும்னு இருக்குல்ல. அதனாலதான் தாவேக்காவும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் பார்த்துக்கலாம், நானும் இந்த ஆட்சியை விட்டு கொடுக்குற மைண்ட் செட்ல கிடையாது, உன்னோட இதுக்கு நான் வந்து இறங்கியும் போக மாட்டேன் அப்படின்றதுனால தான் அவங்களும் வந்து இந்த கட்சிகள்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாரையும் வந்து சேர்த்துக்கிறது, இடைத்தேர்தல்களுக்கு தயாராகிறதுன்னு அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க. இப்போ இவங்க அரசியல் பண்ணும்போது இப்போ அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, அரசியல் தானே பண்ணணும். அப்ப அந்த வேலையை அவங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா விவசாய கடன், அந்த கூட்டுறவு வங்கியில் வச்சிருந்த விவசாய கடன் பார்த்தீங்கன்னா 75,000. ஆமா, அது வந்து மொத்தமா 6,000 கோடி ரூபாய்க்கு வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க ஜோ. அதாவது இதுக்கு முன்னாடி 2000 சில்லற கோடி ரூபாய் பண்ணியிருந்தார்ல, அதை மறுபடியும் இது பண்ணிட்டு இப்ப 6,000 கோடியா வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 100% தள்ளுபடி. அவங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. 75,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காங்கல்ல அவங்களுக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி. மீதி அது இப்போ 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி. மீதி இருக்கக்கூடிய 65,000 ரூபாய் அவங்க வந்து கட்டணும்ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பயனடைகிறவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இந்த 75,000 ரூபாய் வாங்கினாங்கல்ல அவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் 6 லட்சம் பேர் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அது அப்படியே தள்ளுபடி ஆகுது. ஆனா 75,000க்கு மேல வாங்கினவங்க 8 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க, அவங்களுக்கு அந்த 35,000 ரூபாய் வந்து தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். இப்போ அவங்களோட கோரிக்கை என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி முழு கடன் பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே தான் வந்து சொல்றாங்க. அப்புறம் நிறைய பேர் இப்ப இந்த சாட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சில பேர் வந்து போராட்டங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது வந்து எப்படின்னா, இது எவ்வளவு கடன், என்ன இது பண்ணணும், ஏன்னா இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அது ஏற்கனவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய போராட்டம் அது இதுன்னு பண்ணதுனால இப்போ ஒரு 6,000 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது தெரியல. மாசம் தானங்க ஆகுது. இல்ல இந்த 1 மந்த்லயே இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஒரு 2,000 கோடி, இப்போ ஒரு அதோட இதுதான் இது. அதுல பண்ணது இல்ல, அது இப்போ இது அதோட மாற்று தான் இந்த 6,000 கோடி ஓவராலா. இப்போ 2,000 பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. 4,000 கோடி எக்ஸ்ட்ரா 6,000 கோடி ரூபாய்க்கு ஓவராலா வந்து பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்ல நீங்க சொன்ன வாக்குறுதி மாதிரி வந்து முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விவசாயிகள் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. இன்னொரு பக்கம் அவங்க பின்னாடியும் சில அரசியல் சதிகளும் வந்து நடக்குது. இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசி, பின்னாடி டெல்டாக்காரவங்க தான் இருப்பாங்களா? டெல்டாக்காரரும் இருக்கலாம், அவரும் இருக்கலாம், விவசாயியே இருக்கலாம். விவசாயிகளே கூட வந்து அவங்களுக்கே அந்த இது இருக்கும். அவங்களும் வந்து நேரடியா விஜய் அவர்களை சந்திச்சு, முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு சில விஷயங்களை வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது நடந்துச்சுன்னா அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரடியா அவங்கள்ட்டே அவர் பேசிடுறது ஃபார் பெட்டரா இருக்கும். இதுதான் உங்க பிரச்சனைனா அப்போ அவருடைய இதை சொல்லுவார்ல, அரசு இந்த அளவுக்கு இருக்கு, இதை நான் இப்ப பண்ணிருக்கேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்து கூட பண்ணி தருவேன். ஆனா அதுக்குள்ளே இவங்க போராட்டம் அப்படின்னு அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற அந்த வேலைகளை வந்து பாக்குறாங்க. அது அவங்களுடைய போராட்டம், அதை நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது. அவங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு, நீங்க கொடுத்த வாக்குறுதி அவங்க கேட்கறாங்க, தப்பு கிடையாது. இதுக்கு மேல என்ன இன்னொன்னு இருக்குது. 11,000 ரூபாய் சம்பளத்துல நீங்க வாழ்ந்துருவீங்களா? ஒரு மாசம் 11,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு நீங்க வாழ்ந்து காட்டுங்க, நாங்களும் 11,000 சம்பளத்துல நாங்களும் இருந்துக்கிறோம். பாரதி டாஸ்மாக்ல விக்னேஷ் அவர்களை வந்து ஒரு மாசத்துக்கு நீ டாஸ்மாக்ல இருந்தாரு. டாஸ்மாக் இதுக்காக வந்து தொழில் துறையில வந்து அந்த இதுல ஏதோ தலைவரா இருக்கு. அதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் அங்கேயும் வருவாப்ல, எங்க போனாலும் அங்க வர. எனக்கு அங்கதான் உங்க மேல டவுட்டே வருது. 11,000 ரூபாய் சம்பளத்துல இப்ப இருக்கிற யாராலையும் வாழ முடியாது, உண்மைதான். நீங்களோ நானோ தம்பியோ யாருமே 11,000 ரூபாய் சம்பளத்துல வாழ முடியாதுன்றது உண்மைதான். அரசு கொடுக்குற 11,000 ரூபாய் உங்களுக்கு பத்தல, உங்க கோரிக்கை என்னவா இருக்கணும்? சம்பளம் உயர்த்தி கொடுங்க, அவ்வளவுதானே.
சம்பளம் எங்களுக்கு இந்த சம்பளம் பத்தாது, இதே மாதிரி டபுளாக வேணும், 11,000 எங்களுக்கு வந்து அப்படியே இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா போட்டு 21,000 கொடுக்கணும், இல்லை 25,000 கேட்கணும், இல்லைன்னா படிநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்கணும். 25% எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, 50% எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, 75% எக்ஸ்ட்ராவாக கொடுங்கன்னு கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ 11,000 தான் கொடுக்குற, அதனால நான் பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து இந்த மக்கள்கிட்ட வாங்குவேன்றது என்ன நியாயம் அது? நான் முதல்ல என்ன கேள்வி கேட்குறேன்னா, இங்கே 11,000 தான் சம்பளம்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுட்டு தானே உள்ள வரீங்க. ஐயா அதுல 1000 விஷயங்கள் நடந்திருக்கு. இல்ல இல்ல அதுதான் நான் கேட்குறேன். உங்களுக்கு போகும் முன்னாடியே இந்த வேலைக்கு 11,000 சம்பளம் தானே வரீங்க, அதெல்லாம் சரின்னு சொல்லி தானே உள்ள வரீங்க. அப்ப என்ன அர்த்தம், நீங்க வரும்போதே நம்ம பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குவோம், இங்க இருந்து இந்த கமிஷன் அடிப்போம், அங்க இருந்து அடிப்போன்ற நோக்கத்துல தான் முதல்ல சொல்றேன். இது அவங்களுக்கு வரும்போது 11,000 சம்பளம், உங்களுக்கு பணி நிரந்தரம், நாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு எதனா பண்ணுவோம்னு எதனா கோரிக்கைகள் வச்சிருந்திருக்கலாம், இவங்க சரின்னு இருந்திருக்கலாம். இது உள்ளுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு தெரியாது. இப்ப கேள்வி என்னன்னா 11,000 சம்பளம் பத்தாதுங்க, உண்மைதாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவா சம்பளம் கேட்டு நீங்க கோரிக்கை முன்வைங்க, போய் முதலமைச்சரை பாருங்க, அந்த துறை அமைச்சரை போய் நெருக்கடி கொடுங்க, சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு. அதை விட்டுட்டு நான் 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வாங்குவேன்னா அப்ப உங்களுக்கு பழகிடுச்சு, நீ வாங்கணும்னு ஆசைப்படுறேன், அதை என்னால விட்டு கொடுக்க முடியாது. சரி உனக்கு இப்போ 25,000 கொடுத்துட்டாங்க, 20,000 சம்பளம் கொடுத்துட்டா நீ 10 ரூபா வாங்க மாட்டியா? எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்களாம். போய் கொண்டு போய் போர்டு வச்சதுக்கே கிழிக்கிறாங்க. 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவா வாங்க கூடாதுன்னு சொன்னதுக்கே கடலூர்ல அந்த போர்டை வந்து பேனரை வந்து கிழிச்சு போடுற. அப்போ உனக்கு வந்து எப்படி, அதாவது உனக்கு தேவைப்படுது, அதுக்கு மேல தேவைப்படுது. குடிக்க போறவங்க கம்பல்சரி உனக்கு 10 ரூபா கொடுக்கணும்ன்றது நீ வந்து ஊறிட்ட, உனக்கு ஊறி போச்சு. அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது உனக்கு ஊறி, அதாவது கவர்மெண்டே வேணானுது, கவர்மெண்டே எக்ஸ்ட்ரா பைசா வாங்காதன்னு சொன்னா உனக்கு கோவம் வருது. நான் ஏன் வாங்க கூடாது? அப்ப நீ எவ்வளவு வாங்கிருப்ப இவ்வளவு நாள்? இப்ப எப்படி உங்களுக்கு செய்யணும்ன்றது என்ன வரும்? இப்ப நீ வாங்கி இவ்வளவு கொளுத்து போயிட்ட, இப்ப வந்து ஆனா நீ என்ன சொல்ற, நான் ஏழை, நான் 11,000 தான் சம்பாதிக்கிறேன். 11,000 சம்பளத்தை நீ எப்படி இவ்வளவு நாள் வாழ்ந்த இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்த? அதுதான் இந்த 10 ரூபா 20 ரூபா. அப்ப அதுல எவ்வளவு வந்து அந்த பெட்டிக்கு கமிஷன் மாசம் எவ்வளவு வந்துச்சு, நீ அதை சொல்லு. அதுதான் வந்துருச்சு, 10,000 தான் வந்துச்சு எக்ஸ்ட்ரா, எல்லாம் வந்துச்சு, சம்பாதிச்சாச்சு. கேட்டா நாங்க வந்து வாடகைக்கு இதுக்குன்னு சேர்த்து எல்லாமே இந்த கட்சி. ஓகே, மாசம் நீ எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுங்க, சம்பளம் எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்க வேண்டியது இதுதான் வேணும்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நாங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குவோம், நீ 11,000 வாழ்ந்து பாரு, 12,000 வாழ்ந்து பாருன்னு சவடெல்லாம் விடக்கூடாது. ரெண்டாவது அவர் மேல அவர் ஒரு இதுவாதான் இருக்கிறாரு, டாட்ல தான் இருக்கிறாரு அவரு. என்னன்றதை செக் பண்ணணும். ஏன்னா தூய்மை பணியாளர்களையும் இருக்கிறாரு அப்படின்னா அது என்னன்றதை பார்க்கணும். இது ஒரு வகையான ஏதோ ஒரு தப்பா இருக்கு, அழுத்தம் கொடுக்குறாங்களாமா. இல்ல அழுத்தம் கொடுக்கறது வேறங்க, ஒரு பேனரை கிழிச்சு போடுறதுன்றது எவ்வளவு திமிரான வேலை. 10 ரூபா வாங்க கூடாதுன்னு எல்லாரும் சண்டை போடுறாங்க. போறவங்கலாம் எவ்வளவு நாளுங்க போராடுவான்? 10 ரூபா கொடுக்க முடியாது, 10 ரூபா கொடுக்க முடியாதுன்னு எவ்வளவு நாள் போராடுவாங்க? அவன் போறதே குடிக்கிறதுக்கு. பிரச்சனை இருக்கு மைண்டுக்குள்ள, நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, குடிச்சாதான் நமக்கு செட் ஆகும் தீரும் அப்படின்ட்டு போறான். அவங்ககிட்டயும் போயிட்டு அப்படியே 10 ரூபாய் 10 ரூபாய் இல்லடா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, 10 ரூபா கொடுத்தாது. அவங்க சவடாலா பேசுறாங்க, போய் சொல்லிக்க பண்ணிக்க அப்படின்னு 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து திருந்தல பாருங்க. அப்போ அந்த அந்த ஒரு நிர்வாகம் எவ்வளவு ஊறி போயிருக்கு பாருங்க அந்த விஷயத்துல. நாங்க அப்படிதான் வாங்குவோம், மக்கள் கிட்ட நாங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஆகும் அப்படின்னா அதோட அந்த வேர் அப்படின்றது பெருசா இருக்கு. மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்க? வாங்குறவங்க எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ணுவ? அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். எந்த கடையோ அந்த கடையில இருந்துட்டு போட்டோ எடுத்து இல்லை வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் டைரக்டா இது பண்ணி அவங்க உடனே சஸ்பெண்ட் கொடுத்துடணும். போட்டுட்டு தான் அவரு விக்னேஷ் அவர்கள் இருக்காருல்ல, அவருக்கே கரெக்டா இப்ப எப்படி ஒவ்வொருத்தர் டேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதாங்க முந்தைய ஆட்சியாளர்கள் பண்ணி வச்ச இது. வேதனை என்னன்னா அவன் 10 ரூபா வாங்குறத ரொம்ப சர்வ சாதாரணமா ஆக்கி வச்சுட்டு போயிட்டான். 10 ரூபான்றது அடுத்தவன் காசு, மக்கள் காசுன்னு அவனுக்கு தெரியல. 10 ரூபா நீ குடு, குடிக்கிற நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு போ. ஆனா தப்பு தானே அரசாங்கம் ஒண்ணு சொல்லுனா நீ யாரு? நான் சொல்றேன் நீ அதை வந்து போன அரசாங்கம் இதுக்கு முந்தின உள்ள அரசாங்கங்கள் அவ்வளோ ஊக்குவிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, 10 ரூபாய் 20 ரூபா வாங்க, எவ்வளவு கெத்தா வேணாலும் பேசு, திமிரா பேச, அவனை அடிச்சுட்டு கூட போ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பயுமே அவங்க அப்படித்தானே இருக்காங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா முடியாது, கொடுக்க முடியாது, சரக்கு அவனுக்கு கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? அடிக்கலன்னா கை கால் ஆட ஆரம்பிச்சிடும். 10 ரூபா 10 ரூபா தானே, சரி போய் தொலை, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டு வந்துட்டு என்ன ஆச்சு நேரத்துல 10 ரூபா வாங்க மாட்டான்னு வாங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு அங்கேயே வந்து பேச வேண்டியது. அப்போ அதெல்லாம் தீர்க்க. ரெண்டாவது இது எல்லாத்தையும் தாண்டி அது மக்கள் காசு, எக்ஸ்ட்ரா காசு. உனக்கு அந்த பாட்டிலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.
நீ ஏன் எக்ஸ்ட்ரா 10 உன்கிட்ட அரசாங்கம் வாங்காதன்னு சொல்லுது, நீ வாங்க கூடாது. ஆனா நீ சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்ற, எனக்கு சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் 10 ரூபா வாங்குவேன். அப்ப அது லஞ்சத்துல தானே வரும். ஆமா, லஞ்சத்துல தான் வரும். அததான் இந்த அரசுகள் ஊக்குவிச்சு வச்சிருந்திருக்கு இத்தனை வருஷமா. நீ என்ன வேணாலும் பண்ணு, பாத்துக்கலாம். அதைத்தான் அண்ணன் வந்து பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளவு கோடி கடன் இருக்குது, அப்புறம் நான் இப்படி அடைப்பேங்க. ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு வரணும்ன்றது இந்த செலவுல தான் வாங்கி வச்சிருக்காரு கடன்லாம். அவரு தான் அடைக்க போறாரு உட்காந்து. ஆமா. அப்புறம் செங்கல்பட்டுல ஒருத்தர் நல்ல வேலை பண்ணியிருக்காரு. தண்ணிலாம் சேமிச்சு வச்சிருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்காக. அது எப்படின்னா மக்களுக்கு போகணும், அதெல்லாம் சேரக்கூடாதுன்றதுக்காக போய் அறுத்துருவன் டாப்ல டேப்பை. திமுக பிரமுகர் அதை சொல்லுங்க. நைட்டா போய் கம்பத்தை வச்சு அறுத்துட்டு வந்திருக்கா. எதுக்கு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுப்பாங்க. ஏங்க அப்படி அறுக்கணும்னு போனவங்க வந்து இப்படியே வண்டியில கொண்டு போய் சிசிடிவி கேமரா இருக்குன்னு கூட தெரியாதா, வண்டியில நம்பர் பிளேட் கூட இப்படி ஓப்பன்ல தான் வச்சுட்டு இப்படியே போயிட்டு வருவாங்களா? அது தெரியாம அந்த முண்டை போய் அறுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அது நியாயப்படுத்துறாங்க பாத்தீங்களா? இந்த ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு போனதுக்கு. ஏங்க பட்ட பகல்ல யாருங்க இப்படி வந்து வண்டியில வந்துட்டு, அதுவும் முகமுடி கூட போடாம, மாஸ்க்கு கூட போடாம, நம்பர் பிளேட்டை கூட மறைக்காம எப்படி இப்படிலாம் வருவாங்க, மாட்டிக்கவும் தெரியாம அப்படின்னாங்க. அதான் பைப் இருக்கிறது, ஃபியூஸ் கேரியர் புடுங்கிறது, மாட்டிக்கினாரு எல்லாம் இந்த மாதிரிதான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா இது பேட்டா அடுத்தவனை வந்து சொல்ல வேண்டியது. பத்தியா குடிச்சிட்டு வந்து விட்டுற, பத்தியா அப்படி போன, பத்தியா நீ இப்படி போன, பத்தியா கோயிலுக்கு போயிட்டு நீ அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணல. ஏய் இங்க பாருங்கடா இவ்வளவு ஓட்டம் இருக்குதுன்னா அடுத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த நேரமும். அதுக்குதான் நான் அப்பவே நல்ல ஒரு ஐடியா கொடுத்தேன். ஒரு 2-3 மாவட்டத்தை தனியா பிரிச்சு கொடுத்து திமுக எல்லாத்தையும் அங்கிட்டு தள்ளி விட்டுருங்க, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வந்து தாவேக்கா திமுகன்னு இருந்துகிட்டோம் அப்படின்றேன். கேட்க மாட்டேன். தமிழ்நாடு திமுக, தாவேக்கா திமுக இல்ல, தமிழ்நாடு ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். பண்ணா இருக்கும். பண்ணாரு போர் தான் நடக்கும் டெய்லி. இங்க இருந்து அங்க கல்லோட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வண்டலூர்ல பேனர் கட்டியிருக்காங்க. அந்த தாவேக்கா இருக்க பேனர் நம்ம சொல்லியிருந்தோம் இடையூறா வைக்கணும்னா, அது வேற சரிஞ்சு கீழே விழுந்துருக்கு. நேற்றுக்கு தான் உன்னை பற்றி நல்ல விதமாக படித்தேன், ரத்த தானம்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சரி, அது சொல்கிறதுக்குள்ளே இப்படி ஒன்று நடக்குது. அது என்னன்னே புரியலைங்க. அது என்ன கலாச்சாரம், அது பேனர் கலாச்சாரம்ன்றது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. சரி, பேனர் அடிக்கிறேன்னா எங்கேயாவது ஓரமாக வச்சுட்டு போனாலும் கேட்க மாட்டேங்கிறேன். நடு ரோட்டில், இப்போ லாரி வர இடத்துல, மக்கள் கூடுற இடத்துல அது நல்லா காத்தடிச்சு மழை பெஞ்சு புத்துன்னு அவன் மேலேயே விழுவுது. விஜய் அவர்களே நடிகராக இருக்கும்போது சுபஸ்ரீ, அந்த பொண்ணு பேரு, ஒரு பொண்ணு பேர் சுபஸ்ரீ, பேனர் விழுந்து இது கட் அவுட், ஆமா கட் அவுட் விழுந்து இறந்தாங்கல்ல. அப்பவே அவர் சொன்னார்ல, இந்த மாதிரி பேனர் கலாச்சாரத்தெல்லாம் விடுங்க, பண்ணாதீங்கன்னு. சரி, அப்பயாவது விட்டுட்டீங்க. இப்போ உங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கையை கொடுத்தாருல, இந்த மாதிரி கட்டக்கூடாது, பேனர்லாம் இது பண்ணாதீங்க, மக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா உங்க மேல உறுதியான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்களே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வண்டலூர்ல ஒரு பேனர் விழுந்திருக்கு, மக்களுக்கு எதுவும் ஆகல, ஒரு லாரி மேல வந்து விழுந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது யார் மேலேயோ விழுந்து ஏதோ ஆகணுமா உங்களுக்கு? அப்படி என்ன உங்களுக்கு விளம்பர வெறி கேக்குது? உங்களுக்கு என்ன புரியவே இல்லை. திமுகவும் அதை தான் பண்ணுது, அதிமுகவும் அதை தான் பண்ணுது, நாங்களும் அதை தான் பண்ணுவோம்னா நீங்க என்ன பெரிய மாற்று? இந்த கேள்வியே பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்கணும்ல. அவர் சொல்ல, அவர் வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம். இன்னொரு வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம், எல்லாரும் அவங்களை கண்டுக்கலன்னு அர்த்தம். அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இன்னும் ஃபாலோ பண்ணாம இல்ல ஜோ, ரெண்டே ஆப்ஷன் தானே. ஒண்ணு அவர் அதை கண்டுக்கலன்னு அர்த்தம், இல்ல அவரை மதிக்கலன்னு அர்த்தம். இந்த ரெண்டே இல்லாம அவங்க வந்து இந்த பேனர் வைக்க மாட்டாங்க. பேனர் எதுக்குங்க? நீங்க ஒரு விஷயத்தை கன்வே பண்றீங்கன்னா கன்வே பண்ணிட்டு இந்த பேனர் எடுங்க. சொல்றதுன்னு தாண்டி அங்க இருக்கிறவங்கன்னா அந்த எம்எல்ஏ சார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க தான் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் கண்ட்ரோல் பொதுச் செயலாளர் தானங்க கண்ட்ரோல். ஆமா ஐயா, பொதுச் செயலாளர்னா என்ன? எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதா சொல்லிட்டாருல. அதுக்கப்புறம் இங்க இப்போ லோக்கல்ல, இப்போ இங்க வந்து மடிப்பாக்கம் நம்ம ஈஸியார்னா சரவணன் அவருன்னா அவரு வந்து சொல்லணும், யாரும் வைக்காதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு வந்து அங்க இருக்கிற அந்த கழக நிர்வாகினா சொல்லணும். சரவணனா இருக்கட்டும், சரவணுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும், மேல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல பொதுச் செயலாளருங்க. அவரு சொன்னா கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் அதை கேட்கணும். அவங்க பேனர் வைக்காதீங்கன்னா வைக்க கூடாது. அப்புறம் அதையும் மீறி நீங்க வைக்கிறீங்கன்னா, ஒண்ணு நீங்க அவரை மதிக்கல, அந்த கட்சியை மதிக்கல, உங்க பொதுச் செயலாளரை மதிக்கல, இல்ல அவர் அதை கண்டுக்காம விட்டு இருந்திருக்கும். இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் நடந்திருக்க போறது இல்லை. இதனால என்ன நடக்க போகுது? ஒரு பேனர் வச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அது ஒரு ரோட்ல, நடு ரோட்ல, இந்த மக்கள் கூடுற இடத்துல நீங்க பேனர் வச்சு என்ன சாதிக்க போறீங்க? இது
புரியாது. இதை வந்து இது எப்போ மாற்ற போறாங்க இதில். நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் பரவாயில்ல, நீங்க மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, பேனரா தான் இருக்கும், வரிசையா இருப்பாங்க பிள்ளைங்க. ஒரு 25 பேர் ஒரே மாதிரி அதே கலர் ட்ரெஸ் அதே மாதிரி போட்டு இருப்பாங்க. நான் மதுரைக்கு அதிகமா போனதுனால சொல்றேன், நிறைய அந்த இருக்கும். வேற ஊர்ல தூத்துக்குடியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ட்ரெஸ் தான், தலை மட்டும் மாறி இருக்கும். ஆமா, அதுலயும் அஜித் விஜய் அவங்களுடைய தலையை எடுத்துட்டு இவங்க தலையை வச்சிருவாங்க. அது எனக்கு என்னன்னா கிரியேட்டிவிட்டி விடுங்க, கிரியேட்டிவிட்டி எதனா பண்ணிட்டு போறாங்க. அது மக்கள் கூடுற இடத்துல விழுந்தா என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு நேத்து அந்த மழையால தான் அது விழுந்திருக்கு. வண்டலூர்ல அந்த மழை பெஞ்சது இருக்கு, அந்த டைம்ல அது விழுந்து அந்த லாரி மேல வந்து சாஞ்சிருந்துருக்குது. வேற யாராவது லாரி இல்லாம வேற ஏதோ ஒரு குழந்தையோ ஒரு பொண்ணோ ஸ்கூல் போற பசங்களோ இருந்திருந்தா அது என்ன ஆயிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை வந்து தாவேக்காவினர் வந்து நியாயப்படுத்தாதீங்க. இது யாரு பண்ணாலுமே தப்பு தான். இது ஒரு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி பேனர் வைக்கிறது, அது வந்து விளம்பரப்படுத்திக்கிறது, தலைமைக்கு விசுவாசமா காட்டிக்கிற விஷயங்கள்லாம் வந்து அருவருப்பான விஷயம். பேனர் வைக்கிறதுலாம் உண்மையாவே அருவருப்பான விஷயம் தான். ஒரு கல்யாணத்துக்கு வச்சா காது குத்துக்கு வச்சா வச்சு முடிச்சுட்டு எடுத்துட்டு போலாம். நீ பாட்டுக்கு ஏதாவது வைக்கணும்னா நீ கொண்டு போய் நடு ரோட்ல வச்சிட்டீங்கன்னா எவன் பொறுப்பா வருது? இதுக்கு 1-2 இருந்தாலும் எங்க பார்த்தா எனக்கு இந்த இடத்துல கொடி நடுறாது. இப்பயாவது பரவாயில்ல, அந்த கொடி வந்து விழாத அளவுக்கு ஒரு மாதிரி கம்பி மாதிரி போட்டு இதுவா வைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் அந்த இதுல நட்டுட்டு போயிடுவாங்க, இல்ல எங்கேயா கட்டிட்டு அது பாட்டுக்கு திடீர்னு கீழே விழும், சம்பந்தமே இல்லாம நம்ம மேல கொடி விழுந்து அது ஆக்சிடென்ட் ஆகி உயிரெல்லாம் போயிருக்குல்ல. நிறைய தெரிஞ்சும் நீங்க பண்றீங்கல்ல, இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க ஒரு மாற்றம்னு வந்துட்டு இதெல்லாம் பண்றத மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. போக போக திருந்துறாங்களான்னு பார்ப்போம். விஜயபாஸ்கர் வேற ரிசைன் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம்ல, 5வது விக்கெட்டு. விஜயபாஸ்கர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் பாத்துருங்க. பாத்துருக்கேன். நீ நடுவுல எடப்பாடியை வச்சு கும்மி அடிக்கும் போதே தெரியும். கிழக்கு இருட்டி போச்சு, மேற்கம் மறைஞ்சு போச்சு, காலம் எங்களையே மாட்டி மண்ணோடு மக்களையும் பெற்றெடுத்த ராசா, இன்னொரு கைகளை பெற்றெடுத்த ராசா எடப்பாடி ஐயா பல்லாண்டு வாழணும். எடப்பாடி ஐயா பல்லாண்டு வாழணும். எடப்பாடி ஐயா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு போடுறா வெடிய எங்க போட்டிருக்காங்க பாருங்க. 4 பேர் அந்த நடுவுல நிக்க வச்சு நீ கும்மி அடிச்ச பத்தியா, அப்பவே கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்படின்னு விஜயபாஸ்கர் ஒளிகதை. ஆமா, இப்ப இல்ல எடப்பாடி அவர்களை உட்கார வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பாட்டை போட்டு அந்த வீடியோல பார்த்தேன், அந்த பாட்டை போட்டு கும்மி அடிச்சாரு விஜயபாஸ்கர். அப்பவே சுதாரிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டாரு எடப்பாடி. இப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரிசைன் பண்ணிட்டாரு இன்னைக்கு. 5வது விக்கெட்டு, பெரிய விக்கெட்டு காலி. இந்த விக்கெட் காலியானது பெரிய விஷயம் இல்லை, விக்கெட் எங்க போக போகுதுன்றதுதான் விஷயமே. லெஃப்ட் எடுத்து போனா பிரச்சனை கிடையாது, ரைட் எடுத்து இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்க, தூய சக்திக்கு பெரும் பஞ்சாயத்து ஆயிடும். ஆமா, திருப்பி கார்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய விஷயம், பெரிய இவருங்க அவர் மேல அலிகேஷன் இருக்கு. குட்கா ஊழல்ன்றது ஒரு மாசத்துக்கு குட்கா இது பண்றதுக்காக மாசம் லஞ்சம் வாங்கினாருன்ற வழக்கு அவர் பேர்ல வந்து இருக்கு. அது இல்லாம கொரோனா டைம்ல அவர் பண்ண அந்த உபகரணங்கள் வாங்குறதுக்காக அவர் வாங்கின அந்த லஞ்சம், லாவண்யம் இதெல்லாமே ஒரு பக்கம், கமிஷன் இதெல்லாமே ஒரு பக்கம் வந்து இருக்கு. அந்த மக்களுக்கு இப்ப ஒரு துரோகம் பண்ணிருக்காரு. இப்ப நான் நிக்க வச்சு இத்தனை வருஷமா நிக்க வச்சு ஜெயிச்ச கட்சி இவங்க 2 பேரும் ஒரே டீம் தானே. விஜயபாஸ்கர் அவரும் சிவி சண்முகமும் ஒரே டீம் தான், டீம்ல இருந்தவங்க தான். ஆனா சிவி சண்முகம் அவரும் இப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து எகென்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு. அது எப்படி நம்மளும் திமுகவும் போய் சிரிக்க மாட்டாங்க, அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. நாங்க அவரும் ரிசைன் பண்ணாருன்னா அப்ப இங்க தானே வந்தாகணும், வேற ஆப்ஷனே இல்லையே. அதான் சொல்றேனே, இது தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடி. ரிசைன் பண்ணலாம், ஒருவேளை இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு போறாங்கன்னா தாவேக்காவுக்கு ஒரு வகையான நெருக்கடி. இதெல்லாம் நீங்க வந்து எதிர்த்து எப்படி நீங்க பேசுவீங்க? நீங்க தூய சக்தின்னு பேசிருக்கீங்க, அதிமுகவை தீர்ந்து போன சக்தின்னு இருக்கீங்க, ஊழல் சக்தின்னு இருக்கீங்க, ஊழல் கட்சின்னு பேசிருக்கீங்க. அப்ப இவங்க யாரெல்லாம் ஊழல் பண்ணான்னு லிஸ்ட் எடுக்கும் போது இப்ப இவங்க எல்லாமே கண்டிப்பா விஜயபாஸ்கர் பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. எப்படி இந்தியன் டீம்ல முன்னாடி எல்லாம் சச்சினோட பேர் கம்பல்சரி இருக்குமோ அந்த மாதிரிதான் விஜயபாஸ்கர் எடுத்து அந்த ஊழல் பட்டியல் விஜயபாஸ்கர் அவர்களோட பேர் உறுதியா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவரை சேர்த்தா என்ன ஆகும், என்ன மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும், என்னெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும், எதிர்கட்சிகளோட இதுல இருந்து என்னெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும்ன்றத எப்படி இப்ப நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் போய்
திமுகவில் சேர்ந்தப்ப எல்லாரும் என்னென்னலாம் பேசினாங்களோ, டைரக்டா செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி என்னெல்லாம் முக ஸ்டாலின் அவர்கள் பேசினாருன்றத வச்சு நாரா கிழிச்சாங்களோ அதே நிலை தாவேக்காவுக்கும் வரும். விஜய் அவர்கள் பேசின வீடியோக்களை எடுத்து போட்டு விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த ஊழலெல்லாம் எடுத்து போட்டு கண்டிப்பா செய்வாங்க. அதுக்கும் தயாரா இருங்க. ஒருவேளை அந்த பக்கம் நகர்ந்து வந்தாருன்னா, இந்த பக்கம் நகர்ந்து போயிட்டாருன்னா ஓகே, அது வேற பிரச்சனை. இந்த பக்கம் நகர்ந்து வந்தா இது வேற பிரச்சனை. சிக்கி சின்ன பின்னமா வருது உறுதி. ஐயா அப்புறம் அதுலேயே தான் இன்னொருத்தர் ஜெயக்குமார் அவர்களோட ட்வீட் வந்து இன்னைக்கு வந்து இதாகிடுச்சு. ப்ரெஸ்ஸை நீ எப்படி மீட் பண்ணணும், போட்டு விட்டுறேன். ப்ரெஸ்ஸை நீ எப்படி மீட் பண்ணணும், ஹவு டு ஹேண்டில் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை உட்கார வச்சு பாடம் எடுத்திருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். உண்மையாவே அவர் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ போட்டதில் எனக்குமே வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா ஹவு டு ஹேண்டில் ப்ரெஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வருஷமாக அவர் வந்து இந்த ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு 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 திறமை இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படி பேசணும், என்ன கேள்வி என்ன வரும், என்னன்னா ஒன்று சொல்லியிருப்பார் பிஜேபி வேணான்றிருப்பார், அப்புறம் பிஜேபி வேணுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு என்ன சொல்லலாம்னா, ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதை விட மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி நம்பிக்கை வாங்குறதுன்றது அவர் வந்து கிளாஸ் எடுக்கும். பிரச்சனையே கிடையாது. ப்ரெஸ்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு பாடம் எடுங்க, மக்கள்கிட்ட நின்று எப்படி ஜெயிக்கிறதுன்றதுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஒட்டுமொத்த கூடாரத்தையும் கூட்டுவாங்க. 5 பேர் ஏற்கனவே இங்கே 4 பேர் ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் தனியாக கிளாஸ் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு நான்லாம் கிளாஸ் எடுக்கிறேன், எப்படி இருக்கணும், எப்படி மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்றத நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு திருப்பி போட்டோ போட்டிருந்தாருன்னா வந்து நல்லா அது போட்டாங்க. மக்கள் போடுவாங்க, அது வாரியர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அடிப்பாங்க. அவர் ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த சாமி படத்துல ஒருத்தர் வருவார்ல, அண்ணனை தொட்டினா நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இல்ல, நீ லிஸ்ட்லயே இல்லையே, நீ ஏன் இப்ப வரேன்னு இந்த இதுலயே இல்ல, எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்ல, திடீர்னு என்னமோ இவரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு போட்டு இவரா வந்து வண்டியில ஏறி இருக்காரு. சோசியல் மீடியால இன்னும் பயங்கரமா அவங்க வந்து ரவுடி தான்டா என்ன இந்த வண்டியில, அதுதான் யாரியா அதான் தலைவரே சொல்லிட்டார்ல, சோசியல் மீடியா இனிமேட்டு நம்ம வந்து பக்காவா யூஸ் பண்ணணும், இன்னும் நெருக்கடி கொடுக்கணும்னு. அதுக்கான முன்னோட்டம் தான் இதெல்லாம். அறுத்து தள்ளிடுவீங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் வேற இப்ப இருமி காட்டுறாரு. இல்லைங்க வருதுங்க, ஏற்கனவே உங்களுக்கு லீவு தரதில்ல, ரெஸ்ட் கொடுக்கறதில்ல, அப்படியாக்கும் இப்படியாக்கும், உடம்ப பாருங்கன்னு எல்லாம் போட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருமி காட்டிக்கிறது ஒரு எடிட்டரு, அது இல்லைன்னா வீடியோ வராது. இது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. கரண்ட் கட்டு அதிகமாயிட்டே வருது. இணையத்தில் நிறையா கொந்தளிச்சிருக்காங்க. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? எக்ஸில் வந்து எக்ஸு தான் அந்த எக்ஸா ஒரு பதிவு ஒன்று வந்துச்சு. பாப்பா யாருன்னா, பாப்பாவா இல்லைங்க, பாப்பா மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. நல்லா சின்ன சின்ன ட்ரெஸ் தான், நல்லாவே போட்டு காத்தோட்டமாக வந்து சமைக்க போயிருந்தாங்களாம். ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு சமைக்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் இல்லையா. நீ பிரபலம் ஆகணும்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு பிரபலம் ஆயிக்க. அதுக்குதான் அந்த இன்ஸ்டாகிராம்லயே உனக்கு கண்டுபிடிச்சிருக்கு. கர்மம் எனக்கு வருது. அதுதான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் ஆகணும், உனக்கு வந்து இந்த மாதிரி பேசு பொருள் ஆகணும்னா நீ இந்த மாதிரி வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் ஆயிக்க. அதுக்கு ஏன் கரண்ட் கட்டு? நான் அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு தான் எல்லாரும் வீட்டுல இருக்காங்களா? கரண்ட் கட்டானா அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டு சமைக்கும் போது வெக்கையா இருக்கும், வேர்க்கும்ல. சமைக்காத மாஸ்டர் மகேந்திர மாதிரி தான் பேசும். விட்டுடுங்கன்றேன், 6 மாசம் கேட்காதீங்கன்றேன் அப்படின்ற மாதிரி. அப்படியே அது கிட்டத்தட்ட ராஜா டோன்ல மாதிரி, ராஜா டோன்ல வரும். கேட்காதீங்கன்றேன் நானு அப்படின்ற மாதிரி கேவலமா இருந்துச்சு இந்த வீடியோ. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலையில இந்த மாதிரியான வேலைகள் அது அசிங்கம். அந்த வீடியோ எல்லாம் எங்களால போட முடியாது. ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அது வந்து சும்மா 2 ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கரண்ட் இல்லை, சமைக்க முடியல, அதனால நான் வந்து காத்தோட்டமா அப்படி வந்து பண்ணணும். கரண்ட் போய் வருது, பிரச்சனையா இருக்கு. கரண்ட் கட்டுனா கரண்ட் கட்டுன்னு சொல்லுங்க. கரண்ட் வரல, எங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி கிழின்னு கிளிங்க. அந்த துறையை பிடிச்சி கிளிங்க, அந்த அமைச்சரை பிடிச்சி கிளிங்க. அது தப்பு கிடையாது. போலியே தேவலாம் போல இருக்குது. போலி எவ்வளவு தேவலாங்க. அது பேசுதான் காண்டாகும், இதெல்லாம் பார்த்தாலே காண்டாகும். இதெல்லாம் ஒரு வகையான யுக்தி. தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக. எப்படி உதயண்ணா தம்பினா அப்படின்றாருல, அந்த மாதிரி தான் அந்த தம்பி அதே வேலைதான். தன்னை பிரபலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்றதுக்காக வகுக்கக்கூடிய யுக்திகள். மற்றவங்களுக்கு அது தோணி இருக்காது.
என்ன பண்றது, நம்மளை பத்தி தெரியணுமே, நம்மளை பத்தி தெரியுமே, இவ்வளவு கும்பல்லையும் நம்ம மட்டும் தனியா தெரியணும்னா தம்பி டக்குன்னு யோசிச்சு அப்படியே விஜய் மாடுலேஷனே அடிச்சிச்சு, நோ உதயநாத் தம்பினா அப்படின்னு. இதெல்லாம் அதுல அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டு பேசுறீங்க, கூலிங் கிளாஸ் கழட்ட மாட்டீங்களா? அவரை விடுங்க. நீங்க அந்த இதுலயே அந்த இவரு பேசினாரு நீங்கல்ல, இவனுங்களெல்லாம் நம்ம வந்து இது எடுத்து பேசும்போது நீங்க பாத்துருங்களேன், அதுல எவனுமே ஜென்சி இல்ல, எல்லாம் ஜென்சியோட மாமா, ஜென்சியோட அப்பா, ஜென்சியோட சித்தப்பா தான் இருந்தாங்க. அதெல்லாம் ஒருத்தர் முடியே இல்ல. இவரெல்லாம் எங்க இருந்து கூட்டு வந்தீங்க ஜென்சிலன்னு பார்த்தா, எங்க ஜென்சி சேர் அதிகமா போட்டோம், தாண்டி தான் வந்தோம், தாண்டி போட்டு இது சேர் அதிகமா போட்டோம், ஆள் இல்ல. சரி ஜென்சி வந்தாங்க, சரி ஜென்சியோட சேர்ந்து அவங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, தாத்தா எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு உட்கார வச்சிருந்துருக்காங்க. ரொம்ப பண்றாங்க. நேற்றுக்கு கூட நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதுலயும் ரொம்ப ஒரு மாதிரி உரிமையில பேசுறாங்க. எல்லாம் நான் சிஎம்மாவே நான் வந்து இது பண்றேன், வாயிலே அந்த வார்த்தையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றிக்கான தற்குறி கழகம் தான் இது, கூட இருக்க இவங்கெல்லாம் அமைச்சர் ஆகணுங்க, இவங்கெல்லாம் அமைச்சரே கிடையாது, ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா ரவுடி பையன் மாதிரி அமைச்சர். சேகர் பாபு தான் அமைச்சர், மா சுப்பிரமணியம் தான் அமைச்சர், KN நேரு தான் அமைச்சர், துரைமுருகன் அவர்கள் தான் அமைச்சர், அன்பில் மகேஷ் அவர்கள் தான் அமைச்சரா இருக்கணும், அப்புறம் சிவசங்கர் அவர்கள் அமைச்சராகிறதுக்கு தகுதியுடையவர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்க தகுதியுடையவர். இவங்கெல்லாம் தான் நாட்டு மக்களுக்கு அமைச்சராகவே இருக்க தகுதியுடையவர்கள். மற்றவர்கள்லாம் அதை நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய கொத்தடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள்னு நினைக்கிறாங்க போல. இந்த எண்ணமே கேவலமான எண்ணம். யார் எம்எல்ஏவா இருக்கணும், யார் அமைச்சரா இருக்கணும் முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நீங்க கிடையாது. நீ உனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடணும்னா நீ போட்டு போ. அவங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கணும், யாரை வந்து அமைச்சராக்கணும், யாரை வந்து எம்எல்ஏ ஆக்கணும்னு முடிவு பண்றது அவங்க. உனக்கு பார்க்க முடியலன்னா பார்க்காத. ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா ChatGPT போய் கேளு, வாழவே முடியல என்ன பண்றதுன்னு கேளு, அது ஒரு தீர்வு. சொல்லலாமா? அப்படி தப்பு இல்ல இது, ஏங்க அப்படி சொல்லக்கூடாது, அது சொல்லும், நீங்க சொல்லக்கூடாது. ChatGPT போய் சொல்லு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு 4 ஆப்ஷன் கொடுக்கும், அப்படி பண்ணு இப்படி பண்ணு நல்லா இருன்னு சொல்லும். திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கு, கடைசி அதுவே சொல்லிடும் என்னாலையும் முடியல செத்துரு. சொல்லக்கூடாது, சொல்றேன். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா வேற என்ன பண்ண முடியும், இந்த ஊர்ல இருக்காத, அவ்வளவுதான் உன்ன சொல்ல முடியும். வேற ஊருக்கு போயிடு, இல்ல வேற நாட்டுக்கு போயிடு, இப்படி சொல்லலாம். நான் அப்படி சொல்லிடுறேன். நீ இருக்காத நம்ம சொல்ல முடியாது, இந்த ஊர்ல இருக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எங்கேயாவது போயிடு, எங்கேயாவது ஏதாவது பேசிருக்காங்கலாம் போனா வாயிலே விட்டுவானுங்க. இல்ல அதாவது இது வந்து என்னன்னா, இன்னார் தான் இருக்கணும், இன்னார் தான் ஆளணும், இன்னார் தான் இருக்கணும், இன்னார் மட்டும்தான் வந்து ஆளுமையா இருக்கணும்னு. உங்களுக்கு ஆளுமை இருந்ததுன்னா நீங்க ஏன் தோக்குறீங்க? உங்களுக்கு ஆளுமை இருந்தா ஏன் குளத்தூர்ல போய் வந்து இப்படி இதாகுது? PS பாபுன்னு ஒருத்தட்ட போய் நீங்க தோக்கணும்னு எழுதி இருக்குன்னா அது உங்களுடைய விதி, நீங்க பண்ண சேட்டை அந்த மாதிரி, அதனால நீங்க வந்து தோக்குறீங்க. நல்ல வேளை சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில ஜெயிஸ்டார்னு சந்தோஷப்பட்டுங்க. ஜஸ்ட் 8,000 சில்லற ஓட்டு தான். உதயநாத் தம்பி கேட்டுக்கப்பா, 8,000 சில்லற ஓட்டு தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்னைக்கு சொல்றீங்கல்ல 2000 ஓட்டு 1000 ஓட்டுனா, ஒரு ஓட்டு வித்தியாசம்னாலும் வெற்றி தான், தோல்வி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப 8,000 சில்லற ஓட்டுல தான் உங்காலே ஜெயிச்சிருக்காரு, 8,000 சில்லற ஓட்டுல தான் உங்கால தோத்துருக்காரு. இத புரிஞ்சுக்குங்க. யார் முதலமைச்சர் யார் அமைச்சரா இருக்கணும்ன்றதெல்லாம் நீங்க முடிவு பண்றது கிடையாது, மக்கள் முடிவு பண்ணணும். பார்க்க முடியலன்னா நாங்க என்ன சொல்ல முடியாது, அதான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது எங்களால. ரொம்ப பேச வைக்காதீங்க, டெப்த் போக வைக்காதீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நாளைக்கு நம்ம அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மக்களுக்கு. இந்த மாதிரி ஒரே நாள்ல 5 ஒரே நாள்ல 12 அப்படின்னும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப துயரமா இருக்கு, நெஞ்சை இதாகணும் போலலாம் இருக்கு அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. தப்பு கிடையாது அது, ஆமா பதைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உணர்வு தான். ஆனா அது என்ன இப்ப மட்டும் இருக்குன்றதுதான் நம்மளுடைய கேள்வி. பல வருடங்களாக நீங்க இங்க இருக்கீங்க, இந்த தமிழ்நாட்டுல இருக்கீங்க, பல கோடி நாட்கள் நீங்க இங்க வந்து வாழ்ந்திருக்கீங்க, பல லட்சம் நாட்கள் இங்க வந்து வாழ்ந்திருக்கீங்க, பல லட்சம் நாட்கள், பல துயரங்கள் இங்க நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, நாட்டு மக்களுக்கு எவ்வளோ துயரம் நடந்திருக்கு. ரொம்ப பேரும் பேச வேண்டாம், கடந்த 5 வருஷத்துல எவ்வளோ துயரங்கள் வந்து நடந்திருக்கு. விளாத்தி குளத்துல நடந்த துயரமா இருக்கட்டும், நிறைய குழந்தைகள், பெண்கள், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பொண்ணுக்கு நடந்த பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியாத, அதுக்கெல்லாம் பேச முடியாத, இல்ல அதை பத்தி தெரியாம இருந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. போயஸ் கார்டன்ல என்ன திடீர்னு உங்களுக்கு ஒரு பதைக்குது, அது எனக்கு புரியல. கரூரப்ப நீங்க பேசுனீங்க, அதுக்கப்புறம் இப்ப பேசுறீங்க, என்ன உங்களோட தாட் தான் என்னவா இருக்கு?
5 வருஷம் எங்க இருந்தீங்க? தாவேக்கா வேணாம், பிடிக்கல. அப்புறம் அதே பதில் தான் திருப்பி வரும். தாவேக்கா வேணாம் பிடிக்கலன்னா நேரா சொல்லுங்க, நேரா ஒண்ணு எதிர்த்து நேரா நில்லுங்க. அது இப்படி தம்பி, அது அந்த தம்பி மாதிரி தம்பிலாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து வஞ்சகம்லாம் எனக்கு கிடையாது. இல்ல ஜோ, அவங்க ரொம்ப தப்பா இருக்கு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தப்பா இருக்கு. திடீர்னு ஏஎன்ஐயை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்க இருந்து வந்துச்சு? இத்தனை வருஷம் உங்களுக்கு ஏஎன்ஐ கண்ணுக்கு தெரியலையா? அதான் குழந்தைங்க என்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கும் இன்னும். இப்போ அந்த சித்திரவதை போய் யார் வேணா தூக்கிட்டு போகலாம், எங்கே வேணா நாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நம்ம கண்டிப்பாக ஒரு சமுதாயமாக அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. இத்தனை வருஷம் நீங்க எவ்வளவு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கலாம். என்ன அது என்ன ஒரு ஒரு திமிரா? ஓ, இந்த ஆட்சியில நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம்னு. ஏங்க நீங்க சொன்ன மாதிரி தான் பொறுக்கலைன்றீங்கன்னா அவருக்கும் தான் பொறுக்கலை. அதில் திமுகவுக்கு மட்டும்தான் பொறுக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? பொறுக்கலைன்னா போங்க, இமயமலை போங்க, இங்க வராதீங்க, 5 வருஷம் இங்க இருக்காதீங்க, இமயமலையிலே போய் ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்க, மனுஷன் தான் சிஎம் ஆக முடியும். சரி, புரியுதுங்களா? கடவுள் சிஎம் ஆக முடியாது, ஏன்னா அது கடவுளோட வேலை கிடையாது. அவர் கடவுளா? ஆமா. அவனுக்கு என்ன தெரியும் கடவுளுக்கு? கடவுள் அப்படி கேட்கலாம்ல. உரிமையை கேட்கலாம். உன்னையே நம்பியிருக்கேனேடா, ஏன்டா என்னை இப்படி பாடா படுத்துறேன்னு சொல்லி நம்ம ஒரு ஏன்டா என்ன இத்தனை வருஷமா சோதிக்கிற? ஆமா, ஏன்டா கடவுளே, கடவுளே ஏன்டா என்ன சோதிக்கிற? தாராளமா கேட்கலாம். நம்ம உரிமை கொண்டாடாம வேற யாருங்க கொண்டாட போறது? வாசனம் எழுதுறாங்க பாருங்க, வாசனம் யார் எழுதி கொடுத்ததுன்னு தெரியாம இங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே பொறுக்கல, அதானே? ஆனா இந்த எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க, இவங்க சும்மா எழுதி கொடுத்ததுதான். இங்க பாருங்க, சிஎம்மா கூட ஆகலாம், ஆனா சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. யாரா அவன்? எவன் கேட்டாங்க? இல்லங்க, அப்படிதாங்க எழுதுறாங்க. மனுஷன் தான் சிஎம் ஆக முடியும், கடவுள் சிஎம் ஆக முடியாது. புரியல எனக்கு, எவன் எழுதி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. கருமத்தை காய போடுங்கனாலும் கேட்கறது கிடையாது. என்னதாங்க பிரச்சனை? அப்பப்போ குறுக்க வந்து விழுவுற, நீனு குறுக்க வந்து கௌசிக்கின்ற மாதிரி அப்பப்போ வந்து குறுக்குல வந்துடுறாங்க. அவர் பாட்டுக்கு சிவனேன் இருந்தா கூட இவங்க விடுறது இல்ல போல. இயக்கம் ஆரம்பிக்கிறேன், மக்கள் மேடை ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சு தெரு அவங்கள்ட்ட போய் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரும் அந்த கேள்வி எழுதி கொடுத்தது உடனே பாண்டே அவர்கள், யாருப்பா இந்த கேள்வி எழுதினது அப்படின்னாங்க. அவரே சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சூப்பர் ஸ்டாரை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவர் ரூட் எடுத்து அவர் பாட்டுக்கு சிஎம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. ஏன்டா இன்னுமாடா அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அது சிவகார்த்திகேயன் இல்லையா? கொடுத்துட்டு போங்கடா. சிவகார்த்திகேயன் கொடுத்தாலும் சரி, இல்ல பிரதீப் ரங்கநாதன் கொடுத்தாலும் சரி, இல்ல இப்ப நம்ம புது சோலார் ஸ்டார் இருக்காருல்ல, அது யாரு? கேட்காதீங்கன்ற, என் வீட்டுல வந்து எடுத்துங்க. சோலார் ஸ்டார், சோலாரே சூரியன்ல தான் இயங்கும், ஸ்டார்ல தான் இயங்காதுங்க. சோலார் ஸ்டார் அவ்வளவுதான். விஜய் நான் தம்பி சோலார் ஸ்டார். கரண்ட் எடுத்துங்க என் வீட்டுல வந்து. சாக்கு முட்டை கொண்டு வர இந்த மாதிரி அவன் வீட்டுக்கே கரண்ட் பில் கட்ட முடியல. யூனிட்டுக்கு 7 ரூபா கொடு, 8 ரூபா கொடுன்னு ஹவுஸ் ஓனர் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க ஒவ்வொரு இடத்துல. இன்னொரு இடத்துல கரண்டே இருக்க மாட்டேங்குது. என் வீட்டுல இருந்து எடுத்துங்க, இன்னும் உற்பத்தி பண்ணி வச்சிருக்க மாதிரி கரண்ட. அவர் அந்த கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் சொன்ன விதத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுல சரியாதான் சொன்ன நீங்க தான். ஆமா ஆமா ஆமா. 1 hour வீடியோ பாக்கணுமா? எங்களுக்கு என்ன கிறகமா 1 hour உங்களுக்கு வீடியோ உட்காந்து பாக்குறதுக்குன்னு மக்கள் கேக்குறாங்க. நான் கேட்கல, நான் பார்த்தேன், கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், அதை வச்சு சொல்றேன். அவ்வளவுதாங்க கார்த்திக், ஓரளவு முடிச்சாச்சுன்னு. 9 to 1 வீடியோ வந்துருங்க. மணி என்னாச்சு? 8. அப்போ வந்துரும், கண்டிப்பா வந்துரும். நாளைக்கு இந்த வெள்ளை அறிக்கையை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஏதாவது நம்ம பேசுவோம் கார்த்திக். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.